ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்வோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாய் நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. இன்றைய சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட இந்த வேத பகுதி எங்களுடைய சபையினுடைய இந்த ஆண்டினுடைய வாக்குத்தத்தம். நீங்க பார்த்திருப்பீங்க 2025 ஆண்டு. ஸோ இந்த வசனத்தையே நான் தீர்மானிக்கும் போது, ஜெபித்து கொண்டிருக்கும் போது, விசுவாசிகளுக்கு இந்த செய்தியை கொடுத்தேனே, இதையே தேவ ஊழியர்களுக்கு நான் எப்படி கொடுப்பது என்று நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது, இந்த வார்த்தையே என் உள்ளத்தில் 5 காரியங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிக்கும்படி நான் பிரயாசப்படுகிறேன். 5 காரியங்களுக்காய் காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை ஊழியர்கள், விசுவாசிகள், சபையார், தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாளில் யோபு முதலாவது காத்திருப்பதை குறித்து யோபு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிக்கலாம். யோபு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். முதலாவது காத்திருப்பு எதற்காக அப்படின்னா, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கமிட்டி அங்கத்தினர்கள், இருபால் தேவ பிள்ளைகள், சபையை சார்ந்து ஊழியம் செய்து வருகிற தேவ பிள்ளைகள், வேதம் சொல்கிறது நெடுநாள் காத்திருக்கிறது நம்மை சோர்வடைய செய்யும், நம்மை இளைப்படைய செய்யும், நம்மை பலகீனமடைய செய்யும், மாம்ச பலகீனத்தை கொண்டு வரும். ஆனால் நாம் நினைத்தது, நாம் விரும்பினது, நம்முடைய தரிசனம் அது நிறைவேறும் பொழுது வேதம் சொல்கிறது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இந்த காத்திருக்கிறதிலே 5 காரியத்தை நாம் சிந்தித்து நாம் ஜெபிப்போம். முதலாவது காத்திருக்குதல் எதற்காக அப்படின்னா, மாறுதலுக்காக காத்திருக்குதல். கடந்த 2024 ஆண்டு அநேக காரியங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். சில காரியங்கள் நடந்திருக்கலாம், பல காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த புதிய ஆண்டுல நம்மை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், புதிய ஆண்டுல கர்த்தர் உங்க வாழ்க்கையில, உங்க சபையில, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்க ஊழியத்துல கர்த்தர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர் ஆமென் சொல்லுவோம். ஆமென். இங்கே பழைய பாட்டின் நாட்களிலே தேவ சமூகத்திலே மாறுதலுக்காய் காத்திருந்த ஒரு வேத பகுதியை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரையிலான வசனங்களை நாம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 29 அதிகாரம் 3 முதல் 5. ஒன்றாவது, பூட்டி கிடந்த ஆலயத்தை திறந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த புதிய நாளிலே நாம் எதிர்பார்த்திருக்கிற, பூட்டப்பட்டிருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார். நாங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த ஆண்டுல எங்களுக்கு நீர் வாக்குத்தத்தத்தை எதற்காய் தந்தீர் என்று நாங்கள் அறியோம். ஆனால் எங்கள் வாக்குத்தத்தத்தின்படி எங்களுடைய சபை திறக்கப்பட வேண்டும். பூட்டப்பட்ட எங்களுடைய சபை இந்த ஆண்டு திறந்தே ஆக வேண்டும். இந்த வசனம் கிடைத்த நேரம் எங்க உள்ளத்துல ஒரு ஆசை, இந்த ஆண்டு கர்த்தர் நிச்சயமாய் திறப்பார். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கடந்த நாட்களிலே பூட்டப்பட்ட, கடந்த நாட்களில் அடைக்கப்பட்ட, கடந்த நாட்களில் தடை செய்யப்பட்ட, கடந்த நாட்களில் உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் ஊழியத்திற்கு, உங்க சபைக்கு என்ன காரியத்தில் மாற்றம் வரவில்லை என்று தடைப்பட்ட இருதயத்தோடு நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, உபவாசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியத்தின் மேல் ஆவியானவர் இந்த பகல் காலம் உங்களை பார்த்து சொல்லுகிறார், புதிய ஆண்டிலே கர்த்தர் மாறுதலை உருவாக்க போகிறார். நீ காத்திருக்கிறது வீணாய் போகாது. உன் காத்திருக்கிற ஒரு மாற்றத்தை, ஒரு மாறுதலை கர்த்தர் உங்களுக்காய் கொண்டு வர போகிறார். பூட்டப்பட்ட காரியம் திறக்கப்பட்டது. நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த மனுஷனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், எந்த மனுஷனும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் சொல்லுகிறார். பூட்டப்பட்டதை உங்களுக்காய் திறக்க போகிறார். தடை செய்யப்பட்டதை உங்களுக்காய் மாறுதலாய் மாற்ற போகிறார். இந்த பகல் கால ஆவியானவருடைய வாழ்வில் ஒரு மாறுதலுக்காய் நாம் காத்திருக்கிறோம். இரண்டாவது, பழுது பார்த்தான் எழுதப்படுகிறது. பழுது பார்த்தான். அந்த சாலமோன் ஞானி
சாலமோனுக்கும் இந்த எசேக்கியாவுக்கும் ஏறக்குறைய 260 வருடங்கள் அந்த பூமியிலே சமாதானம் இல்லை, ஜனங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லை, சபையிலே சந்தோஷம் இல்லை. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் ஒரு மாறுதலுக்காய் காத்திருக்கிறார்கள். குடும்பத்திலே ஒரு மாற்றம், சபையிலே ஒரு மாற்றம், ஊழியத்திலே ஒரு தேசத்திலே ஒரு மாற்றத்திற்காய் ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். என்ன நடந்தது? நாட்கள், மாதங்கள், வருடங்கள், ஏறக்குறைய நீண்ட காலம் 260 ஆண்டுகள் அவர்கள் தாமதித்து காத்திருந்தார்கள். அங்கே கர்த்தர் ஒரு மனுஷனை எழுப்புகிறார், எசேக்கியாவை எழுப்புகிறார். எழுப்பி அவர் என்ன செய்கிறார்? முதலாவது தன்னை தாழ்த்துகிறார், இரண்டாவது அவர் ஜெபிக்கிறார், மூன்றாவது உபவாசிக்கிறார். என்ன உபவாசித்துட்டு அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன தெரியுமா? அவர் ஜெபித்தது மட்டுமல்ல, அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். ஒரு நிருபத்தை, நம்முடைய பாசையிலே ஒரு கடிதத்தை எழுதி எல்லா தேவ ஜனங்களுக்கு அனுப்புகிறார். ஏறக்குறைய 12 கோத்திரங்கள். இந்த 12 கோத்திரங்களுக்கு ஒரு நற்செய்தி. என்ன நற்செய்தி? நீங்கள் அனைவரும் தேவனுக்கு பயப்படுங்கள், நீங்கள் கர்த்தரையே சேவியுங்கள், நீங்கள் தேவ சமூகத்தில் பஸ்கா ஆசரிக்கும்படி, பண்டிகை ஆசரிக்கும்படி தேவாலயத்தில் கடந்து வாருங்கள், நாம் அனைவரும் தேவ சமூகத்தில் கடந்து வருவோம், கர்த்தரை துதிப்போம் என்று சொல்லி ஒரு நற்செய்தியை எழுதி அஞ்சற்காரரை கொடுத்து 12 கோத்திரங்களுக்கு அனுப்புகிறார். எல்லோரும் வாங்கி வாசிக்கிறாங்க. ஆனால் வாசிக்கும் பொழுது எல்லோரும் வரவில்லை. 9 கோத்திரத்தார் ஆதரவு தெரிவிச்சாங்க, 3 கோத்திரத்தார் ஆதரவு தெரிவிக்கல. ஆனால் ஒரே மனுஷனாய் ஜெபித்த எசேக்கியா, ஒரே மனுஷனாய் உபவாசித்த எசேக்கியா, ஒரே மனுஷனாய் தேவ சமூகத்தில் காத்திருந்த எசேக்கியா ஜெபித்த பொழுது கர்த்தர் நற்செய்தி அறிவித்தார், ஜெபத்தை கொடுத்தார், காரியம் மாறுதலாய் மாறினது. என்ன மாற்றம் தெரியுமா? முதலாவது அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஜெபம். எப்பொழுதுமே ஜெபிக்கிறவர்களுக்கு விசுவாசம் வரும். விசுவாசம் வந்தா செயல்படுவார்கள், செயல்பட்டால் கர்த்தருடைய மகிமை உண்டாகும். அல்லேலூயா. புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்வார். உங்கள் விசுவாசம் வர்த்திக்கும் போது நீங்கள் தானாகவே செயல்பட ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் போது, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் போது, உபவாசிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இங்கே மாறுதலுக்காய் காத்திருந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையில நடந்தது தெரியுமா? 260 ஆண்டுகள் நடக்காத சம்பவத்தை ஒரே மனுஷனை கொண்டு ஆண்டவர் செய்ய ஆரம்பித்தார். முதலாவது, அந்த தேசத்தில் ஜனங்கள் பிரிந்து கிடக்கிறார்கள். இந்த மனுஷனுடைய ஜெபம், இந்த மனுஷனுடைய உபவாசம் முதலாவது அந்த ஜனங்களை ஒரு மனதாய் மாற்றினது. 12 கோத்திரத்தில் 9 கோத்திரத்தை ஒரு மனமாய் மாற்றினது. வேற வாடு செய்யல, கர்த்தருடைய கரம் மாற்றினது. கர்த்தருடைய ஜனம் மாறினார்கள், அவர்கள் ஒரு மனதாய் மாறினார்கள். ஒரு மனதாய் ஆரம்பித்த பொழுது கர்த்தர் இரண்டாவது வாலிபர்களை உண்டாக்கினார். அந்த தேசத்தில் பிரிந்து கிடந்த ஜனங்கள், பாவம் செய்த ஜனங்கள், என்று தெரியாமல் இருந்த ஜனங்கள், அஞ்ஞானியை போல் வாழ்ந்த ஜனங்கள், வாலிபர்கள் ஒன்று விட்டார்கள். மூன்றாவதாக வேதம் சொல்கிறது, அந்த தேசத்திலே பிரபுக்களும் ஒன்று கூடினார்கள். தேசத்தில் இருக்கிற கல்விமான்கள், தேசத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவான்கள், தேசத்தில் இருக்கிற மிகப்பெரியவர்களை கண்டு ஒரு மனதாய் மாற்றின போது அவர்கள் எல்லாம் ஆலயத்திலே கட்டும்படி கடந்து வந்தார்கள். அடுத்ததாக ஊழியம் இல்லாமல் இருந்தது. தேவன் ஆசாரியர்களை எழுப்பி ஒருமனப்படுத்தினார். ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். லேவியர்களை எழுப்பினார். பிரிந்து கிடந்த அந்த லேவியர்களை எழுப்பின போது அவர்கள் வந்து தேவனுடைய ஆலயத்தை பணிவிடை செய்து அதை சுத்தம் பண்ணுவதற்கு அவர்கள் தயாரானார்கள். அடுத்தது சொன்னார், இதை கட்டி எழுப்புவதற்கு தசோபாகங்களை காணிக்களை கொண்டு வாங்கன்னு தான் சொன்னாரு. ஆனா அவருடைய இருதயத்தை அவர் சொன்ன மாத்திரத்திலே ஜனங்கள் ஈவில் அவருடைய உள்ளத்திலே ஏவப்பட்ட பொழுது பழுது பார்க்க, கட்ட, அதனுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திப்பதற்கான திரளான காணிக்கை ஆலயத்தில் கொண்டு வரப்பட்டது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை ஒரு இடத்துல ஊழியக்காரன் நிறுத்தி இருந்தால் கர்த்தர் உங்கள் மூலமாய் உங்க குடும்பத்தை மாற்றுவா, உங்க பிள்ளைகளை மாற்றுவா, உங்களுடைய தேசத்துல உங்க சபையை மாற்றுவா. அந்த சபை இருக்கிற பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களை உங்கள் ஜெபத்தினால், உங்கள் உபவாசத்தினால், உங்க காத்திருப்பினால் ஒரு மாறுதலுக்காய் காந்திர ஜனம் மாறாதா, இந்த குடும்பம் மாறாதா, இந்த பட்டணம் மாறாதா, இந்த கிராமம் மாறாதா என்று சொன்னால்
கர்த்தர் உங்களை ஏற்படுத்தினது உண்மையானால் பட்டணம் உங்களுக்காய் மாறும். சிதறி கிடக்கிற ஜனங்கள் ஒருமனப்படுவார்கள். சிதறி கிடக்கிற ஐஸ்வர்யவான்கள், சிதறி கிடக்கிறதான அந்த பிரபுக்களை கர்த்தர் ஜனத்து ஆலயத்திலே கொண்டு வருவார். சிதறி கிடக்கிற வாலிபர்களை கர்த்தர் சபையிலே கொண்டு வருவார். சிதறி கிடக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது தேவை சந்திப்பதற்கு அதிகமான காணிக்கைகளை கர்த்தர் ஆலயத்திலே கொண்டு தேவைகள் சந்திக்கிறது வரையிலும் கர்த்தர் பயன்படுத்துவார். கடந்த ஆண்டிலே குறைபட்டு போன நன்மைகளோடு இந்த நாளில் வந்து இருக்கிறீங்களா? மனவேதனையோடு இந்த நாளில் வந்து இருக்கிறீங்களா? இந்த புருடம் எப்படி ஆகுமே என்று வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த காரியம் அந்த தேவனுடைய சமூகத்திலே யூத ஜனங்களுக்கு மோர்தகாய்க்கு காரியம் மாறுதலாய் மாறினது உண்மையானால் இந்த நாளில் நாங்கள் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எசேக்கியாவை கொண்டு ஜனங்கள் சிதறி கிடந்த ஜனங்களை ஒருமன செய்யப்பட்டார். சிதறி கிடந்த ஊழியர்களை ஒருமன செய்யப்பட்டார். சிதறி கிடந்த விசுவாசிகள் உண்டாக்கப்பட்டார்கள். சிதறி கிடந்த பிரபுக்கள் உண்டாக்கப்பட்டார்கள். இடிக்கப்பட்டதான அந்த பழுது விடுதலை அந்த ஆலயம் கட்டப்பட்டது. தேவ சமூகம் அங்கே வந்தது. அணைந்த விளக்கு, அணைந்த ஆராதனை, அணைந்த ஜெபம், அணைந்த தேவ பிரசன்னம், விட்டு போன தேவ மகிமை ஆலயத்தில் வெளிப்பட்ட பொழுது ஒரே மனுஷனை கொண்டு 9 கோத்திரங்கள் மாறினது. இந்த முதல் நாளில் தேவ சமூகத்தில் இந்த முதலாம் கூடுதல் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களை நீங்கள் எளிமையாக்கிக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் மேல் மகிமைப்படுவார். உங்கள் மூலமாய் குடும்பத்தில், உங்கள் மூலமாய் சபையில், உங்கள் மூலமாக கிராமத்தில், உங்கள் மூலமாய் உங்கள் பட்டணத்தில் கர்த்தர் அனைவரை மாற்றுவார். நம்மளால் மாற்ற முடியாத பொழுது நம்முடைய நற்செய்தி போகுமே ஆனால் கர்த்தர் மாற்றுவார். முதலாவது ஒரு மாறுதலுக்காய் காத்திருக்கிற இருதயம் புதிய ஆண்டிலே உங்களுக்கு உருவாகுமானால் பட்டணத்தை உங்கள் கையில் சுதந்திரிக்க செய்வார். நீங்கள் காலமதிக்கும் தேசத்தை உங்களுக்கு தருவார். நீங்கள் ஏறி இருங்கிற விசுவாச வீட்டுக்குள்ளே கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நீங்கள் தேவ மனுஷனாய் உள்ளே போவீர்களே ஆனால் அந்த வீட்டில் நீங்கள் ஏறி சென்ற நாளிலிருந்து மாதங்கள் வருடங்கள் கழியும் பொழுது இருள் சூழ்ந்த பாவி மனம் திரும்பி பரிசுத்தம் அடைவார். இருள் நிறைந்த வீடு வெளிச்சமாய் மாறும். தெளிவில்லாத வாழ்க்கை தெளிந்த புத்தியாய் மாறும். அறியாமையின் வாழ்வு அறிவுள்ள வசனத்தால் நிரப்பப்படும். நீங்கள் கால் விரிக்க குடும்பம் உங்களுக்காய் சொந்தமாய் வரும். அவர்கள் சபையின் தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் உள்ளத்தில் ஏவுவார். பணிவிடைகள் அவர்கள் செய்வார்கள். லேவியர்கள் எழும்புவார்கள். ஆசாரியர்கள் எழும்புவார்கள். வாலிபர்கள் எழும்புவார்கள். தேசத்திலே, கிராமத்திலே, தேவ சமூகத்திலே உங்கள் மூலமாய், உங்கள் முழங்கால் மூலமாய் கர்த்தர் தேசத்திலே, பட்டணத்திலே, கிராமத்திலே உங்கள் மூலமாய் அற்புதத்தை செய்து மாற்றத்தை கொண்டு வருவார். மோர்தெகாயின் காரியம் மாறுதலாய் முடிந்தது உண்மையானால் புதிய ஆண்டிலே உங்க காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் அநேக காரியங்கள் இருந்தாலும் நமக்கு நேரம் மிக சுருக்கமாக இருக்கிறபடியினால் ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 21 வசனத்தில் அந்த மனுஷனுடைய உள்ளில் இருந்த ஒரு ஆவிக்குரிய குணத்தை மட்டும் பார்க்கலாம். 2 நாளாகமம் 31:21 வாசிங்க. தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன்னுடைய தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் தன் முழு இருதயத்தோடு செய்தான். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இந்த கேரளாவில் ஒரு பாச சொல்லுவாங்க. நான் கேரளாவில் வேளாண் படித்ததுனால எப்போதுமே ஒரு மலையாளத்தில் சொல்லுவாங்க, நோட்டம் மும்போட்டான பட்சே ஓட்டம் புறகோட்டான். அப்போ நான் வேதத்தின்படி அதை பார்த்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் அடிமைத்தனத்தில் வந்தது உண்மைதான். ஆனால் அவங்களுடைய முகங்கள் கானானை நோக்கி தான் இருந்தது. ஆனால் அவங்களுடைய இருதயம் எங்கிருந்து பார்த்தீங்கன்னா எகிப்தை நோக்கி இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ அந்த மலையாளத்துக்கு டிரான்ஸ்லேஷன் வேதத்தில் நான் கண்டுபிடிச்சது அதுதான். அவங்க முகங்கள் எல்லாம் கானானை நோக்கி தான், நடையும் முகமும் பார்வையும் முன்னோட்டு. ஆனால் அவங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் எப்படி இருந்தது? விட்டு வந்தா எகிப்தை நோக்கி. அப்படின்னா பாதி தேவனுக்கு பாதி உலகத்திற்கு. அப்படியான நம்ம வாழ்க்கையில எசேக்கியாவுடைய வாழ்க்கையில எப்படி பட்டணத்துல, கிராமத்துல, தேசத்துல, வாலிபர்கள் மத்தியில, பிரபுக்கள் மத்தியில, ஆசாரிகள் மத்தியில, லேவியர் மத்தியில, தேசத்துல, குடும்பத்துல எப்படி வந்ததுன்னா, முதலாவது அவன் எளிமையாய் ஜெபம் மட்டும்தான் செஞ்சான். தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து மாறுதலுக்காய் காத்திருந்தான். அதன் பின்பு அவன் சொல்ல வேண்டிய, செய்ய வேண்டிய காரியத்தை ஜனங்களுக்கு அறிவித்தான். அறிவிக்கும் போது 12 பேர்ல 9 பேர் தான் ஆதரவு, 3 பேர் எதிராக இருந்தாங்க, நிந்தித்தாங்க, அவமதித்தாங்க. லோயா.
ஆனால் அதை பார்த்து நம்ம செவி சாய்க்காம இந்த ஆதரவு பெற்ற 9 கோத்திரத்தோட தேவன் கொடுத்த காரியத்தை மட்டும் செய்து கொண்டிருந்தார். வேதத்தில் 3 ரகசியங்கள் ஊழியத்தின் குணங்களை குறித்து அவன் ஒன்று ஆலயத்தின் காரியங்கள், ஆலயத்தின் பணிவிடைகள், ஆராதனைகள், அந்த எந்த தடைப்பட்ட ஊழியங்கள், தடைப்பட்ட பண்டிகைகள், தடைப்பட்ட ஆராதனைகள் எல்லாவற்றையும் செய்யும்படிக்கு தேவாலயத்தின் காரியங்களை மட்டும் தான் செஞ்சு கொண்டிருந்தார். இரண்டாவது, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் கற்பனை நிறைவேறும்படி தேவ சமூகத்திலே தன்னை முழுமையுமாய் கொடுத்தான். மூன்றாவது, அந்த கற்பனைகளும் வாக்குத்தத்தங்களும் நிறைவேறுவதற்கு மட்டும் அவன் செயல்பட்டான். இந்த 3 காரியங்களை அவன் செயல்பட்டபடியினால் அந்த தேசத்தை அவனால் மாற்ற முடியல. ஆனா அவனை கொண்டு, அவனோடு கூட இந்த தேவனை கொண்டு அந்த தேசம் முழுமையிலும் மாறினது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த பகல் காலம், இந்த முதலாவது ஊழியர் கூடுகளை ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? இந்த புதிய ஆண்டுல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்க சபையில, உங்க விசுவாசிகளுக்குள்ள, நீங்க இருக்கிற கிராமத்துல, உங்களை ஏற்படுத்துகிற பட்டணத்துல உங்க ஜெபத்தினால ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு மிகப்பெரிய உயர்வை, ஒரு மிகப்பெரிய மகிமையை கர்த்தர் இந்த புதிய ஆண்டு உங்களை காண செய்வார். ஆமென். சொல்லுறவங்களை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். அப்படியே ஆகட்டும். ஹல்லேலூயா. புதிய ஆண்டுல ஒரு மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. வேதம் சுருக்கமா இருக்கிறபடினாலே ஒரு சில வசனங்களை கூட உங்களுக்கு வேகமாய் சொல்லி அடுத்த பகுதி சொல். இரண்டாவது, யோபு 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யோபு 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நன்மைக்காய் நான் காத்திருந்தேன், ஆனால் எனக்கு தீமை வந்தது. வெளிச்சத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், இருள் எனக்கு வந்தது. இங்க நம்ம வாசிக்கும் பொழுது இரண்டாவது ஒரு காத்திருப்பு. என்ன காத்திருப்பு தெரியுமா? நன்மையை காத்திருக்கிறாங்க. புது வருஷம் பறஞ்சாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். எப்படி? சரி, கழிஞ்ச வருஷம் போனா போட்டு, ஆண்டவர் இந்த புது வருஷத்துலயாவது ஒரு நல்லது செய்ய மாட்டாரா? அப்படி ஒரு சந்தோஷம், ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை. ஆனால் இங்க வேதம் சொல்கிறது, நன்மைக்காக தான் காத்திருந்தாங்க, ஆனா என்ன வந்தது? தீமை வந்தது. நம்ம எல்லாம் பல நேரங்களில் நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், வசனங்களை கேட்கிறோம், தியானம் பண்றோம், நிறைய காரியங்களை செய்கிறோம். ஆனால் நன்மையை தான் எதிர்பார்க்கிறோம். ஆனா என்ன வருது? தீமை வருகிறது. வெளிச்சத்தை எதிர்பார்க்கிறோம், ஒரு மகிமை எதிர்பார்க்கிறோம். ஆனால் என்ன வருகிறது? காரிருள் வருகிறது. எதையும் செய்ய முடியாதபடி, எங்கும் செல்ல முடியாதபடி ஒரு தடைப்பட்ட அனுபவத்துக்கு நாம் செல்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, இரண்டாவது காத்திருப்பு நன்மைக்கான காத்திருப்பு. ஹல்லேலூயா. இந்த நன்மைக்காய் காத்திருக்கிற ஒரு காரியத்தை குறித்து நெகேமியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மகா தீங்கு, இரண்டாவது நிந்தை. தீங்குன்னா என்னது? நஷ்டம், கஷ்டம். நிந்தைன்னா என்னது? அவமானம். வெளியே எங்கேயும் செல்ல முடியல, வெளியே எங்கே போனாலும் நிந்தை, அவமானம், பரிகாசம். இப்பேற்பட்ட சூழ்நிலையில ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு மனுஷனை ஆண்டவர் எழுப்புகிறார். இந்த சூழ்நிலையில இவர்களை மாற்றும்படி, இவர்களுக்கு நன்மை செய்யும்படி ஆண்டவர் ஒரு மனுஷன் எழுப்புகிறார், நெகேமியா. இந்த நெகேமியாவை ஆண்டவர் எழுப்புகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் அதை தொடர்ந்து வாசியுங்கள், நேரம் இல்லை. அந்த வேத பாகத்தினுடைய தொடர்ச்சியா வாசிக்கிற சம்பவத்தை நான் சொல்லிவிடுகிறேன். இங்க நெகேமியா ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இந்த மகா தீங்கையும் இந்த நிந்தையும் ஜனங்கள் அனுபவிக்கிறதை கண்டபோது அவன் தேவ சமூகத்தில் என்ன செஞ்சான் தெரியுமா? முதலாவது ஜெபிக்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. இவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் 2 நாள் அல்ல, அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். 2, தேவ சமூகத்தில் உபவாசிக்க ஆரம்பித்தான். அது பிறகு தேவ சமூகத்தில் அவன் காத்திருக்க ஆரம்பித்தான். வேதத்தில் அந்த வசனம், அந்த அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிங்கன்னா 2 ஆவிக்குரிய அர்த்தங்களை நான் சொல்லிவிடுகிறேன். ஒன்று, வேதத்தில் அநேக காரியங்களை நம்ம படிக்கிறோம், வாசிக்கிறோம். இங்கே நெகேமியாவுடைய வாழ்க்கையில் நடந்தது சொல்லுகிறேன். அவனுக்கு ஒரு ஜெபிக்க ஒரு காலம் உண்டு, அது பிறகு செயல்பட ஒரு காலம் உண்டு. நம்ம அநேகர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வீட்டை கட்டுறாங்கன்னா என்ன செய்வாங்க? பாஸ்டர் வாருங்க ஜெபிங்க, நாங்கள் வீட்டை கட்ட தீர்மானிச்சிட்டோம், அதனால நீங்கள் வாங்க ஜெபிங்க. மறுநாள் என்ன நடக்கும்? வீடை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த வீடு என்னை கட்டி முடியும்? குறிப்பிட்ட நேரத்தில் கட்டி முடிக்க முடியாது. பாஸ்டர் அவங்க அவ்வப்போது கேட்பாரு, முடிஞ்சிட்டா சிஸ்டர், முடிஞ்சிட்டா சிஸ்டர், வீடு போடல, கரண்ட் எடுக்கல, என்ன வேலை நடக்கலை, பிளம்பிங் ஒர்க் முடியலை, எல்லா வேலையும் முடியலை, அப்படியே கிடக்கு பாஸ்டர், ஒன்றுமே செய்யல். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறாருன்னா,
ஒரு காரியத்தை தீர்மானித்தவுடன், ஒரு காரியத்தை தரிசனத்தோடு செய்ய வேண்டும் நிதானித்தவுடன் நம்ம செய்ய வேண்டிய தேவையில்லை. நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகள் நமக்கு ஒரு காரியம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஜெபிக்க ஒரு காலம் உண்டு, அதுக்கு பிறகு செயல்பட ஒரு காலம் உண்டு. இந்த ஜெபிக்கிற காலத்திற்கும் இந்த செயல்படுகிற காலத்திற்கும் இடையில ஒரு காலம் இருக்கு. அதுக்கு பேர் தான் காத்திருப்பு காலம். இங்க நெகேமியா ஜெபிக்க ஆரம்பித்தான். ஜனங்களுடைய நிந்தை, ஜனங்களுடைய தீங்கை கண்டு அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். 4 மாதங்கள் காத்திருந்தான். 4 மாதங்கள் காத்திருந்து அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். இவன் என்ன நன்மைக்காய்? இடிக்கப்பட்ட அலங்கம் கட்டப்பட வேண்டும், ஜனங்களுக்கு உள்ளத்திலே சந்தோஷத்தையும் பட்டணத்திலே மகிழ்ச்சியையும் அந்த தேசத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றமும் ஏற்படணும். இந்த யூத ஜனங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகணும். அதற்காய் அங்கே ஒரு மனுஷன் காத்திருக்க ஆரம்பித்தான். முதலாவது ஜெபிக்க ஆரம்பித்தான். இரண்டாவது அவன் ஜெபிக்க ஆரம்பித்து அதை செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்துவதற்கு ஏராளம் பணம் வேணும், பொருள் வேணும், ஜனம் வேணும், இல்லாம செயல்படுத்த முடியாது. அப்பொழுது என்ன செஞ்சான்? ஜெபித்துட்டே இருக்கான். இவன் ஜெபிக்க ஆரம்பித்ததற்கும் இவன் செயல்பட்ட காலத்திற்கும் இடையில 4 மாதங்கள் இருந்தது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, 4 மாதங்கள் காத்திருந்தான். இதுக்கு பேர் தான் நன்மைக்காய் காத்திருக்கிற காலம். இது எங்க குடும்பத்துல, தேசத்துல, சபையில, பட்டணத்துல நன்மை உண்டாகணும்னு சொன்னா ஜெபிக்கிறதற்கும் செயல்படுகிறதற்கும் 4 மாத காத்திருப்பு நெகேமியாவுக்கு இருந்தது. அவன் ஜெபித்தான், உபவாசித்தான், தன்னை ஒப்பு கொடுத்தான், முழு இதயமா சிந்தித்தான், தேவ சமூகத்திலே தம்மை அர்ப்பணித்து ஜெபித்த பொழுது, காத்திருந்த பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே காத்திருக்கின்ற காலத்திலே கர்த்தர் தேவ சமூகத்திலே ராஜாவுக்கு ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா. இந்த காத்திருந்த 4 காலம் முடிந்த பொழுது இந்த அலங்கத்தை கட்டுவதற்கு ராஜா உத்தரவு கொடுத்தான். உத்தரவு கொடுத்தது மட்டுமல்ல, ராஜா சொல்றதுதான் நெகேமியா கேட்கணும். 4 மாதம் காத்திருந்த பிறகு நெகேமியா என்ன சொல்றது அதை தான் ராஜா கேட்டார். இப்ப என்ன தேவையோ, அலங்கம் கட்டுவதற்கு என்ன பணம் பொருள் தேவையோ அவன் சொல்லுகிறான். நம்ம தேசத்துல இருக்கிறதுல நல்ல மரம், நல்ல பொருள் எல்லாம் நான் கொடுக்கிறது பண்றேன், பாதுகாப்பு நானே தாரேன், கட்டுறதற்கு நீ தேவ சமூகத்தில் ஆயத்தப்படு. வேதம் சொல்கிறது, இவனுடைய விண்ணப்பம் கர்த்தரும் பதில் கொடுத்தார், ராஜாவும் பதில் கொடுத்தார். கரந்தொட்டு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஜெபிக்கப்பதுக்கு ஒரு காலம் இருந்தது, செயல்பட ஒரு காலம் இருந்தது, 2க்கு நடுவில் ஒரு காத்திருப்பு காலம் இருந்தது. யாருக்கு நன்மை உண்டாகும்படி? அந்த யூத ஜனங்களுக்கு, அந்த பட்டணத்திற்கு, அந்த சபைக்கு, அந்த குடும்பத்திற்கு ஒரு நன்மை உண்டாகும்படி ஒரே ஒரு மனுஷன் தான் ஜெபித்தார். ஜெபித்து 4 மாசம் காத்திருந்தார். 4 மாசம் காத்திருந்த நபரு ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தரும் கேட்டார், ராஜாவும் கேட்டார். இப்ப நெகேமியா கேட்டது, ராஜா பேசி நெகேமியா செய்யணும். 4 மாசம் காத்திருந்த பிறகு ராஜா சொல்றார், நீ சொல்லப்பா நான் செய்கிறேன். உள்ளத்தை மாற்றுகிறவர், தேசத்தை மாற்றுகிறவர், குடும்பத்தை மாற்றுகிறவர், பட்டணத்தை மாற்றுகிறவர். காத்திருக்கிற உனக்கு ஜெயம் உண்டு. நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுது உங்களுக்கு ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஜெபிக்க காலத்திற்கும் செயல்படுகிற காலத்திற்கும் இடையே நன்மையை சுதந்தரித்துக் கொள்வதற்கு ஒரு காத்திருப்பு காலம் ஊழியர்களாகி தேவ பிள்ளைகளாய் நமக்கு வேண்டும் வேண்டும் வேண்டும். உங்க ஜெபம் கர்த்தர் கேட்கும் பொழுது, உங்க ஜெபம் பிரபுக்கள் காதில் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறப்பா. ஜனங்களை கர்த்தரே தருவா, பணத்தை கர்த்தரே தருவா, சூழ்நிலைகளை கர்த்தரே பாதுகாப்பை கொடுப்பா. நமக்கு செய்ய வேண்டியது ஜெபம். புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய், உங்கள் சபையில், உங்கள் தேசத்தில், ஊழியத்தில் கர்த்தர் செய்ய போகிற நன்மைகள் இந்த புதிய ஆண்டிலே உங்களுடைய காத்திருப்பு நன்மையாய் மாற்ற போகிறார். உங்களுடைய ஜெபத்தை நன்மையாய் மாற்ற போகிறார். உங்க உபவாசத்தை நன்மையாய் மாற்ற போகிறார். உங்க தேசத்தோட சுதந்திரிப்பை நன்மையாய் மாற்ற போகிறார். நாம் கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் பொழுது இந்த நெகேமியாவுக்கு இனி ஒரு தனிப்பட்ட குணம் இருந்தது. வேதத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசித்தால் ராஜாவுக்கு முன்னாக போய் நிற்கிறான். ராஜாவுக்கு போய் முன்ன நிற்கும் போது 3 காரியத்தை செய்கிறான். 1, உதடு அசையல்ல. நல்ல கவனிங்க. நெகேமியா ராஜாவினிடத்துல போய் தேவைக்காய் நிற்கும் பொழுது இந்த நெகேமியா உதடு திறக்கல, ஆனால் உள்ளத்தில்
உள்ளம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறது, உதடு திறக்கல. ஆனால் அவன் கர்த்தரையே வேண்டிக் கொண்டு, ராஜா முன்ன போய் நின்னாலும் அவன் கர்த்தரையே நோக்கி நிற்கிறான். ராஜாவுக்கு முன்னால போய் நின்ற போது அவன் அவனுடைய கையை பார்க்கல. ஆண்டவரே, ராஜாவுக்கு முன்னால நான் நிற்கிறேன், நீர் தான் பேசணும், என் உள்ளத்துல ஜெபிக்கிறேன், உதடு திறந்து கேட்க மாட்டேன், நான் விரும்புகிறத அவன் மூலம் நீர் எனக்கு செய்யணும். அதுதான் ஜெபம். ஹல்லேலூயா. நான் கேட்க மாட்டேன். ஹல்லேலூயா. முன்னால காலத்துக்கும் இப்பொழுது ஒரு வித்தியாசம் இருக்கு தேவ பிள்ளைகளே. முன்னால ஸ்தாபனங்கள் கம்மி, ஆலோசனை குழுவும் கம்மி. அன்னைக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டுதான் காரியம் செய்வாங்க, அது ஜெயமாய் முடிந்தது. ஆனா இன்னைக்கு ஸ்தாபனம் கூடிட்டு ஆலோசனை கூடிட்டு ஜெபம் மட்டும் இல்லை. அதனால எல்லா திட்டங்களும் நடக்குது, பாதியில் கிடக்குது. அதுக்கு எல்லா திட்டங்களும் தொடங்குறாங்க, அது முடிவு வரல. எல்லா திட்டங்களும் தொடங்குறாங்க, பிரிவினை, சண்டை, அங்கே பிரிந்து போகுதல், கூட்டங்களில் சிதறடிக்கப்படுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, ஸ்தாபனங்கள் செய்யாததை, ஆலோசனை கூட்டத்தார் செய்யாததை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். விசுவாசிக்கிறோம்? ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். எல்லா மனுஷராலும் முடியாததை கர்த்தர் செய்வார். ஏன்னா கர்த்தர் உங்களை அபிஷேகித்தது உண்மை, உங்களை பலப்படுத்தினது உண்மையானால், நெகேமியாவை போல விழித்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற காத்திருக்கிற நன்மைக்காய் காத்திருக்கிற ஒரு பழக்கம் உங்களிடத்தில் இருக்குமானால், உங்க குடும்பத்தில், வாழ்க்கையில், ஊழியத்தில், பட்டணத்தில், உங்க கிராமத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு நன்மையே செய்வார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் அனைவருக்கும் தெரியும், ஊழியர்கள் அனைவருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்திலோ, உங்க ஊழியத்திலோ, உங்க பட்டணத்திலோ, உங்கள் சபைக்குள்ளோ, உங்க தேசத்துல கர்த்தர் உங்களை கொண்டு நன்மை செய்கிறவராய் உங்களை மாற்றுவார். ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்க நன்மையை பெற்றுக்கொள்ள மாற மாட்டீங்க, நன்மை செய்கிறவராய் கர்த்தர் உங்களை மாற்றுவாய். ஹல்லேலூயா. இரண்டாவது காத்திருக்கல், நன்மைக்காய் காத்திருக்குதல், தேவ ஜனத்திற்காய் காத்திருக்குதல், பட்டணத்தின் சந்தோஷத்திற்காய், ஜனங்களின் மகிழ்ச்சிக்காய் காத்திருக்கிற நமக்கு நன்மையை கட்டளையிட்டே தீருவார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நாம் வாசிப்போம். நீதிக்காக காத்திருக்குதல். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதி கிடைக்கும் என்று ஆவியினோடு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மூன்றாவது காத்திருக்குதல், நீதிக்காக காத்திருக்குதல். இந்த புதிய ஆண்டிலே காலடிகளை வைத்து, இந்த புதிய ஆண்டிலே தேவ சமூகத்தில் வைத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை நீங்கள் இந்த புதிய ஆண்டு நீதிக்காக காத்திருக்கிறவர்களா இருக்கலாம். அப்படின்னா என்ன நீதி? உங்களுடைய சபைக்கு வர வேண்டிய வழி, உங்களுக்கு சபைக்கு வர வேண்டிய நிலம், இல்ல நீங்க வைத்திருக்கிற ஊழியம், சபை, உங்க வீடு, ஒரு மிஷன் வீடு, இல்லைன்னா நீங்க எதிர்பார்க்கிற காரியம் நிலமா இருக்கலாம், கட்டடமாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வர வேண்டிய நீதி மறைக்கப்பட்டிருக்கலாம், நீதி தடை செய்யப்பட்டிருக்கலாம், நீதி ஒருவேளை அநியாயத்தின் பேரில் உங்களுக்காக ஆண்டு நடக்காமல் இருக்கலாம், மாதங்கள் வருடங்களாய் தடைபட்டிருக்கலாம். இந்த முதல் பகல் காலத்துல, முதல் கூடுகையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவ சந்நிதியிலே தேவ ஊழியர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, தேவ சபைக்கு எந்த வழி பிரச்சனையோ, எந்த நில பிரச்சனையோ, எந்த கட்டட பிரச்சனையோ, எந்த இடத்துல இருந்தால் நீதிமானுக்கு வர வேண்டிய வீட்டிற்கும் சபைக்கும் வருகிற பாதைகள், நீதிமானுக்கு வருகிற நிலங்கள், நீதிமான் சபையில இருக்கிறதான வழக்குகளை இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் உங்களுக்காய் வழக்காட போகிறார், உங்களுக்காய் யுத்தம் பண்ண போகிறார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய, உங்களுடைய சபைக்கு வர வேண்டிய, உங்களுடைய ஆலயத்திற்கு வர வேண்டிய, உங்களுடைய வீட்டிற்கு வர வேண்டிய காரியத்தில் என் ஆண்டவர் இந்த பகல் கால வேளையில் உங்களுடைய நீதியை, உங்களுக்கு நீதி உள்ள நியாயாதிபதியாய், நீங்களும் நானும் சேவிக்கிறவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் உங்களுக்கு போராடுகிறார், உங்களுக்காய் வழக்காடுகிறார், உங்களுக்காய் வழக்கு அவர் யுத்தம் செய்கிறார். இந்த புதிய ஆண்டு உங்களுக்காக அவர் வழக்காடுகிறார். வேதத்தில் வாசிக்கலாம்,
ஆதியாகமம் 41:38 நீங்கள் வாசிப்பீர்களேயானால், நீதிக்காய் காத்திருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எவனமாய் நன்மை செய்தார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 41:38. காத்திருப்பு என்ன காத்திருப்பு தெரியுமா? நீதிக்கான காத்திருப்பு. இந்த காத்திருப்புக்கு பேரு நீண்ட காலம். நம்ம பாசையில சொன்னா 13 வருஷம். இந்த காலத்தில் ஏதாவது ஒரு விசுவாசி இன்னைக்கு வந்து வியாதிப்பட்டு பாச ஜெபிச்சு குணையிலன்னா எங்க போவாங்க? ஆஸ்பத்திரி போவாங்க. 13 வருஷம் காத்திருந்தா ஒரு விசுவாசி இருக்குமா? ஒரு ஊழியக்காரங்க இருப்பாங்களா? ஒரு ஸ்தாபனம் இருக்குமா? இருக்காது. ஆனால் நீதிக்காக காத்திருந்த ஒரு யோசேப்பு 7 வருஷம் செழிப்பு, 7 வருஷம் பஞ்சம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையில் இங்க இருக்கிற ஒருவர் கூட நான் கஷ்டத்தையே காணல, நஷ்டத்தையே காணல, கண்ணீரையே காணல, அப்படி ஒருவர் இருப்பீங்கன்னா ஜாக்கிரதையா இருங்க. எந்த நேரம் என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியாது. நான் ஆவியில விசுவாசத்தை கொண்டு சொல்றேன். இதையெல்லாம் சந்தித்தவங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இதுவரையிலும் கர்த்தர் உங்களை நடத்தினது உண்மையானால் இனிமேல் உங்களுக்கு நீதிக்காய் அவர் யுத்தம் செய்வார். யோசேப்பு 13 வருஷம் காத்திருந்தான் ஒரே நீதிக்காக. நடந்தது என்ன தெரியுமா? நீதிக்காய் காத்திருந்தவனுக்கு உயர் பதவி. நீதிக்காய் கர்த்தர் வழக்காடும்படி, கர்த்தர் யுத்தம் பண்ணும்படி, கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில நீதியை கட்டளையிடும்படி, பரிசுத்தத்தை அந்த மனுஷனுக்கு 13 ஆண்டு காலம் கஷ்டம், 7 வருஷம் நல்ல செழிப்பு, 7 வருஷம் பஞ்சம். ஆனா யோசேப்புக்கு உள்ளத்துல மட்டும்தான் செழிப்பான நேரத்தில் வருகிற நன்மையை நாம் பிடிச்சு வச்சாதான் பஞ்சம் வரும்போது என் ஜனத்தை, என் குடும்பத்தை, என் சகோதரரை, என் தேசத்தை, என் சபையை, என் பட்டணத்தையும் காக்க முடியும் என்ற எண்ணம் ஒரே ஒரு மனுஷனுடைய இருதயத்திலே மட்டும்தான் இருந்தது. ஆகையினாலே என்ன நடந்தது தெரியுமா? செழிப்பான நாட்களிலே வந்து போன ஆகாரத்தை எறும்பு கோடை காலத்திலே சேர்த்து வைத்து குளிர்காலத்திலே மழைக்காலத்திலே சாப்பிடுவது போல இந்த யோசேப்பு அந்த செழிப்பான நாட்களிலே, வருமானம் வந்த நாட்களிலே, நன்மை இருந்த நாட்களிலே, ஆசீர்வாதம் இருந்த நாட்களிலே அதிலே பகுதி பகுதியாய் சேமித்து வைத்தபடியினால் பஞ்சம் வந்தபோது நீதிமானாகிய யோசேப்பு பதறவில்லை, நீதிமானாகிய யோசேப்பு உளரவில்லை, நீதிமான யோசேப்பு பயப்படவில்லை. அந்த பஞ்சம் தீரும் வரையிலும் கர்த்தர் தேசத்தையும் ஜனத்தையும் தன்னுடைய குடும்பத்தையும் பெற்றோரையும் தன்னையும் காக்கும்படி கர்த்தர் அவன் மேல் இரக்கமாயிருந்தார். நமக்கு செழிப்பு இருக்கும்போது, ஆசீர்வாதம் இருக்கும்போது சேர்த்து வைங்க. பஞ்சம், கஷ்டம், வியாதி, நெருக்கம் ஒரு நாள் வரும். அன்னைக்கு நீங்க சேர்த்து வைத்தது உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் சபையும், உங்கள் எதிர்காலத்தையும், உங்கள் சந்ததியையும் காக்கும். ஹல்லேலூயா. இங்கே நடந்தது தெரியுமா? பஞ்சகால 7 வருஷம், அது செழிப்பு 7 வருஷம். இந்த 7 வருஷத்துல சேமிச்சதை வச்சதுனால இந்த 7 வருஷம் பஞ்சத்துல தேசத்தை அவன் காத்தான். ஆவிக்குரிய மனுஷனாய் இருந்தான். இதை பார்த்து பார்வோன் ஒரு ஊழியக்காரனுக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கு. எனக்கு அறிவுக்கு நான் சொல்லுறேன், இவனை சின்ன வயசுல என்ன பண்ணிட்டாங்க? துரத்திட்டாங்க சகோதரங்கள். அப்பாவும் வருத்திட்டாரு, குடும்பம் வருத்திட்டாரு. என்னுடைய அறிவுக்கு நான் சொல்லுகிறேன், இவன் பெரிய ஞானியும் அல்ல, கல்வி அறிவடைத்தவனும் இல்லை, பட்டம் பெற்றவனும் இல்லை, பதவி படைத்தவனும் இல்லை, பிறர் அங்கீகரிக்கப்பட்டவனும் இல்லை. இவன் கண்ணீர் நப்பத்தை சாத்தவன், நெருக்கப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், ஓரங்கட்டவன், தனிமைப்படுத்தப்பட்டவன், தேசத்திலிருந்து விரட்டப்பட்டவன், அந்நிய ஜாதியினால் வளர்க்கப்பட்டவன். இப்பேற்பட்ட மனுஷன் செழிப்பான நாட்களிலே சேர்த்து வைத்து பஞ்சகாலத்திலே போஷிக்கும் கிருபையை பெற்றிருந்தான். நாட்கள் ஆன போது பார்வோன் ஊழியக்கு அற்பமான ஒரு மனுஷன். தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்வோன் இருக்கிறான். அந்த பார்வோன் இருந்த தேசத்தில் இந்த ஒன்றுக்கும் கொள்ளாத, எல்லாரும் ஒதுக்கப்பட்ட இந்த யோசேப்பை கர்த்தர் அவனுடைய பரிசுத்தத்துக்கு மீறாய் வந்த பாவத்தை ஜெயித்தபடியினால் சிறையிருப்பில் அடிமைத்தனமாய் இருக்கிற இந்த யோசேப்பை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த தேசத்தில் பார்வோன் சொல்லுகிறான், இவன் யாருன்னு தெரியுமா? அந்த வசனம் சொல்கிறது தெளிவா, இவன் தேவ ஆவியை பெற்ற மனுஷன். ஒரு ஊழியக்காரனுக்கு
தேசத்தில் இருக்கிற ராஜா ஒரு முத்திரை பதிக்கிறார், ஒரு சான்றிதழ் கொடுக்கிறார், ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி தெரியுமா? ஒரே ஒரு சாட்சி, இந்த யோசேப்பு பரத்தில் இருக்கிற தேவனுடைய ஆவியை பூமியிலே பெற்ற மனுஷன். ஹல்லேலூயா. இந்த பூமியில நீதியை நடப்பிக்கணும்னா நீங்க வேற ஒண்ணும் செய்யணும். உங்களுக்கு பட்டம் கேட்கல, பதவி கேட்கல, டிகிரி கேட்கல, ரெவரண்ட் கேட்கல, டாக்டர் கேட்கல, அட்வொகேட் கேட்கல, பேச்சு திறனை கேட்கல, உங்க அழக பார்க்கல. கர்த்தர், நீ ஆவிக்குரிய மனுஷனா, தேவ ஆவியை பெற்ற மனுஷனா, உனக்கு தேசம், பட்டணம், உன்னுடைய ஊர் மக்கள், உன்னுடைய தேசத்தில் ஜனங்கள் உன்னை பார்த்து சொல்லணும், இவன் தேவ ஆவியை பெற்ற மனுஷன், இவன் நீதி செய்கிறவன். உங்களுக்கு சாட்சி என்ன தெரியுமா? டாக்டர்னு கூப்பிட வேண்டாம், அட்வொகேட்னு கூப்பிட வேண்டாம், பாஸ்டர்னு கூப்பிட வேண்டாம், பிரதர்னு கூப்பிட வேண்டாம். இந்த ஜனம், நீங்கள் இருக்கிற பட்டணத்துல, நீங்கள் இருக்கிற சபையில, நீங்கள் இருக்கிற தேசத்துல ஜனம் உங்களை யாராக பார்க்க வேண்டுமானால் தேவனுடைய ஆவியை பெற்ற நீங்கள், தேவனுடைய ஆவியை பெற்றவளாய் இருக்க வேண்டும். இவனிடத்துல தேவ ஆவி இருக்கிறது, இவன் தொட்டா சுகம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்க சாதாரணமல்ல, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு இருக்கிற பவர் உங்களுக்கு தெரியாது. சிப்பிக்குள்ள முத்து இருக்கும், யாருக்கு தெரியாது தெரியுமா? சொல்லுங்களேன், நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்க தானே. சிப்பிக்குள்ள முத்து இருக்கும், ஆனா யாருக்கு தெரியாது? சிப்பிக்கு தெரியாது. பூவுக்கு உள்ளே தேன் இருக்கும், யாருக்கு தெரியாது? சொல்லுங்களேன், உற்சாகப்படுத்த சொல்றேன். பூவுக்குள்ளதான் தேன் இருக்கு, ஆனா யாருக்கு தெரியாது? ஆனா யாருக்கு தெரியும்? வண்டுக்கு தெரியும். இந்த யோசேப்புக்கு உள்ள தேவாவி இருந்தது அந்த தேசத்துல ராஜாவுக்கு தெரிந்தது. அந்த பட்டணத்துல யாருக்கும் தெரியல, அண்ணன் தம்பிக்கு தெரியல, அம்மா அப்பாவுக்கு தெரியல, தேசத்துல யாருக்கும் தெரியல, ராஜாவுக்கு தெரிந்தது. இவனுக்கு உள்ளே, இவருக்கு உள்ளே அவங்க தேவாவி இருக்குது. என் தேசத்துல பஞ்சம் வந்தா காக்கிற, அந்த பஞ்சத்துல ஜனத்தை காக்கும் கெப்பாசிட்டி இந்த உலகத்துல, இந்த தேசத்துல ஞானிட்ட இல்ல, கல்விமான்கிட்ட இல்ல, ஐஸ்வர்யவான்கிட்ட இல்ல. இந்த ஒண்ணு இல்லாத பிச்சைக்காரனாகிய இந்த யோசேப்பினிடத்துல இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தேசத்துல, நம்ம நினைக்கிறோம் பணம் இல்ல, அதனால நிலம் இல்ல, கட்டணம் இல்ல, அதனால நம்ம எல்லாரும் ஏளனப்படுத்தப்படுகிறோம். இந்த பகல் கால ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீதிக்காய் காத்திருக்கிற உங்களை கர்த்தர் தேவ ஆவியை பெற்ற மனுஷியாய், தேவ ஆவப்பட்ட மனுஷனாய், தேவ ஆவியை பெற்ற ஊழியக்காரனாய் இந்த பகல் காலம் கர்த்தரை மாற்றுகிறார். நீங்க தேசத்துல உங்களை யாரா வச்சிட? மனுஷன் வைக்கல ஐயா. மனுஷனுடைய உலகத்தின் பார்வைக்கு நீ மனுஷன், ஆனால் கர்த்தரின் பார்வைக்கு முன்னாக, ராஜாவின் பார்வைக்கு முன்பதாக நீ யாரா இருக்கிறாய் தெரியுமா? தேவாவியை பெற்ற மனுஷன். இப்ப அவனுக்கு ஒரு பதவி, இவனுக்கு நீதி உண்டாகிறது. பார்வோன் இவனை எல்லா டெஸ்டும் பண்ணியாச்சு, ஆனாலும் இவன் பரிசுத்தத்தை விடல. எல்லா டெஸ்டும் பண்ணியாச்சு, இவன் ஜெபத்தை விடல. எல்லா டெஸ்டும் பண்ணியாச்சு, இவன் காத்திருப்பை விடல. எல்லா டெஸ்டும் முடிந்தது, இவன் விசுவாசத்தை விடல. என்னை அழைத்தவர் மேல இருக்கிறார் ஐயா, நான் இருக்கிற இடத்துல இருப்பாரு, நடந்தாலும் இருப்பாருன்னு சொன்னானே. அவன் சொன்ன ஒரே வார்த்தை, பார்வோன் சொன்ன, இவன் ஐஸ்வர்யவான்னு சொல்லல, இவன் படிச்சவன்னு சொல்லல, இவன் கல்விமானன்னு சொல்லல, ஒன்றே அவனு சொன்ன, நான் இவனை கண்டது பரலோகத்தின் தேவனுடைய ஆவியை பெற்றவன். இனிமே எனக்கு மேல அவனை வச்சு பார்க்க போறேன். எனக்கு மேல, ஜனத்துக்கு மேல இல்ல, குடும்பத்துக்கு மேல இல்ல, கிராமத்துக்கு மேல இல்ல, தேசத்தின் ஜனங்களுக்கு மேல இல்ல, பிரபுக்களுக்கு மேல இல்ல, இந்த தேசத்துக்கு ராஜாவாகிய பார்வோனாகிய என்னை விட மேலாக நான் இவனை வைக்க போகிறேன். அவனுக்கு நீதி உண்டானது. 3 போஸ்டிங். இப்ப முன்னால டபுள் போஸ்டிங் கொடுப்பாங்க. இப்ப இந்திய அரசாங்கத்தில் ஒருவருக்கு ஒரு பதவி, இவருக்கு 3 பதவி. ஒண்ணு தெரியுமா? ஃபர்ஸ்ட் இவருக்கு முதல் பதவி பிரதம மந்திரி. தேசத்துக்கு எல்லாம் இவர் போடியதான் சட்டம். சிறைச்சாலையில கைதியாய் இருந்த அவருக்கு நீதி கிடைத்த பொழுது, அவன் காத்திருந்த நீதி அவனுக்கு கிடைத்த பொழுது, முதல் பட்டம், முதல் பதவி அவனுக்கு பிரதம மந்திரி. தேசத்துக்கு எல்லாம் இவன் போடுதான் சட்டம், இவன் தான் தேசத்துக்கு ராஜா. இவன் தான் தேசத்தை ஆளுகை செய்வான். ஏன்னா பரத்தில் இருக்கிற தேவாவி இவனுக்குள்ளதான் இருக்குது. சண்டை வந்தா, பிரச்சனை வந்தா, பஞ்சம் வந்தா காக்கும் சக்தி இவனுக்கு தான் இருக்குது.
இரண்டாவது அவனுக்கு இந்த அரண்மனைக்கு எல்லாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இவனிடம் தான் இருக்கு. இரண்டாவது அவன் யாரு தெரியுமா? உள்துறை அமைச்சர். உள்துறை அமைச்சர். இந்த அரண்மனைக்கு இதுல இருக்கிற தளவாடங்களுக்கு, ராணுவ தளவாடங்களுக்கு, இதுல இருக்கிற தானிய தளவாடங்களுக்கு, இந்த அரண்மனைக்கு பாதுகாப்பு கொடுக்கிற சக்தி இந்த ராணுவத்திட்ட இல்லாம போகலாம். ஆனா ராணுவத்துக்கு மேலாக பரலோகத்தின் தூதர்களை கொண்டு காக்கப்படுகிற இந்த யோசேப்போடு கூட இருக்கிறவரிடத்துல கொடுத்தால் இந்த அரண்மனைக்கு எதிரிகளின் அந்நிய நாட்டின் பாதுகாப்பு உண்டு. அவனுக்கு உள்துறை அமைச்சர். மூணாவது போஸ்ட் இவனுக்கு தெரியுமா? நம்ம பைனான்சியல் மினிஸ்டர், நிதி மந்திரி. இந்த தானியத்தை அளந்து கொடுக்கிற பொறுப்பும், இந்த ஆணியத்தை வைக்கிற வேர் ஹவுஸ், இந்த பாதுகாப்பு பெட்டகத்தில் இந்த பஞ்சம் தீரும் வரையிலும் இத குடும்பத்துக்கு, சகோதரத்துக்கு, கிராமத்துக்கு, சபைக்கு, தேசத்துக்கு அளந்து கொடுக்கவும், அந்த பஞ்சம் தீரும் வரை அதை காக்கவும், பஞ்சம் முடிகிறதை போஷிக்க பொறுப்பு அந்த நிதி மந்திரி, அந்த பைனான்சியல் மினிஸ்டர் போஸ்ட் இப்ப யோசேப்புக்கு கிடைக்கிறது. அவன் உறவுகளால் விரட்டப்பட்டவன், சகோதரங்களால் வெளித்தள்ளப்பட்டவன், அந்நியருக்காய் விற்கப்பட்ட அனாதை, இந்த பூமியில நிலமற்றவன், வீடற்றவன், வசதியற்றவன், கல்வியற்றவன், படிப்பற்றவன், பட்டமற்றவன், செல்வாக்கற்றவன், அவனுக்காக பேசுவதற்கு ஒரு நாதி இல்லாதவன். ஆனால் இவன் நீதிக்காய் காத்திருந்தான். 7 ஆண்டுகள் செழிப்புள்ள ஆண்டுகள் முடிந்தது. 7 ஆண்டுகள் பஞ்சம் வந்தபோது அந்த தேசத்தை காக்கும்படி, மாற்றத்தை காணும்படி, நன்மையை காணும்படி பார்வோன் அந்த பார்வோன் ராஜா சொல்லுகிறார், இந்த சூழ்நிலையை சமாளிக்கும் கெப்பாசிட்டி இந்த யோசேப்பிடத்தில் இருக்கிறது. இவன் தான் பிரதம மந்திரி, இவன் தான் பொக்கிஷதார, இவன் தான் நிதி மந்திரி, இவன் தான் உள்துறை அமைச்சர். இந்த தேசத்தையும் பட்டணத்தையும் தேசத்தையும் குடும்பத்தையும் காக்க, இவன் குடும்பத்தையும் தாய் தந்தை இவன் சகோதரை காப்பாற்றும் சக்தி. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீதிக்காய் காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தரே வழக்காடி தீர்ப்பை கொடுப்பார். நிலத்திற்காய், வழிக்காய், சபைக்காய், கட்டிடத்திற்காய் உங்களுக்கு வருகிற நன்மைகளை தடை செய்து இருக்கிறது மேல் இந்த ஆண்டுல, புதிய ஆண்டுல காத்திருப்பாயானால், கர்த்தர் நீதிக்காய் காத்திருக்கிற உங்களுக்கு இந்த புதிய ஆண்டுல நீதியை கட்டளையிட்டு நீங்கள் இல்லாத பட்டத்தை இந்த பார்வோனின் ராஜா கொடுத்தது உண்மையானால் தேசம் உங்களுக்கு சாட்சி பகரும். ஆண்டவர் வலது கையில வேத புஸ்தகத்தையும் இடது கையில பாட்டு பத்தையும் வச்சிட்டு 2 முழங்கால் நீ காத்திருப்பதற்கு தயாரா? இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் வாழ்க்கையை மாற்றுவா, உன் குடும்பத்தை மாற்றுவா, உன் சபையை மாற்றுவா, உன் விசுவாசியை மாற்றுவா, உன் தேசத்தை மாற்றுவா, பட்டணத்தில் உன்னை அதிகாரியாய் உயர்த்துவார். நீயோ தீமையை காண மாட்டாய். இன்று கண்ட எகிப்தை இனி நீ காண்பது இல்லை. இந்த தீங்கை நீ காணாதிருப்பாய். உனக்கு வருகிற நிந்தையை, உனக்கு வருகிற தீமையை என் ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுவார். உனக்கு தீமையை நன்மையாய் மாற்றுவார். உனக்கு எதிராக யார் வரட்டும், உன்னுடைய காரியம் மாறுதலாய் போகும், உன்னுடைய காரியம் மாறுதலாய் முடியும். உனக்கு எதிராக வரும்போது விஷயத்தில் கர்த்தரை மாறுதலாய் மாற்றுவார். நல்ல கவனிங்க, ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஹல்லேலூயா. மூணாவது காத்திருக்குதல் எதுக்கு தெரியுமா? எதுக்கு மூணாவது காத்திருக்குதல்? வாக்குத்தத்தத்திற்காக காத்திருக்கிற. எல்லா வருஷம் முன்னால எல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு, அதுக்காக வாக்குத்தத்தம் எடுத்தாங்க. ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு வாக்குத்தத்தம், நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருவைப்பண்ணை, கடற்கரை மணலை எண்ணக்கூடுமால் உன் சந்ததி எண்ணக்கூடும், வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமால் உன்னை எண்ணக்கூடுவோம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இவ்வளவுதான் வாக்குத்தத்தம். இது எதுக்கு? வாழ்க்கைக்கே அதுதான் வாக்குத்தத்தம். இப்போ நமக்கு வருட வாக்குத்தத்தம் வந்துட்டு, அடுத்தது நான் சொல்லுங்களேன் மாச வாக்குத்தத்தம் வந்துட்டு, அடுத்தது டெய்லி வாக்குத்தத்தம் வந்துட்டு, இப்போ என்ன வாக்குத்தத்தம் வந்துட்டு தெரியுமா? மணித்துளி வாக்குத்தத்தம். நிமிடத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் தான் நிறைவேறுமா? ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் ஏறதுக்கு வாழ்நாள் முழுவதாச்சு. அதுக்கு அவன் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணதை பொறுமையோடு பெற்றான். அவனுக்கு கொடுத்ததை கர்த்தர் கொடுத்தார், சந்ததி ஆசீர்வதித்தார், சொன்னதை செய்தார், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், விசுவாசிகளின் தந்தையாய் மாறினார். இன்னைக்கு எபிரேயர் புஸ்தகத்தில் விசுவாசிகள் பட்டியல் அவனுடைய பெயர் இருக்குது. இப்ப மணித்துளியும் டெய்லியும் மாதமும் கொடுத்தவங்கள பேர் லிஸ்ட் ஒன்று என்ன? ஆனா வருடத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம். புதிய வருஷத்துல காலடி வைக்கிறோம், ஆண்டவர் ஒரு வாசகத்தை தந்தா இந்த ஆண்டு வாசத்தின்படி சுதந்திரித்துக் கொள்ள நடத்தணும்னு நம்ம விசுவாசித்து, விசுவாச கண்களிலே விசுவாசித்த ஆண்டவரே நடத்து, நமக்கு ஒரு நம்பிக்கை.
ஒரு புதிய வாக்குத்தத்தம் கிடைச்சா இந்த வருஷம் நடத்த நமக்கு ஒரு பலன், நமக்கு ஒரு நம்பிக்கை. ஆனா நம்ம காத்து இருந்தா அது அப்படியே சுதந்திரிக்க செய்வார். உன்னுடைய மாறுதலுக்காய் காத்திருந்தால் மாறுதலை தருவார், நன்மைக்காய் காத்திருந்தால் நன்மையை தருவார், நீதிக்காய் காத்திருந்தவனுக்கு நீதியை தருவார். அதே போல வாக்குத்தத்தத்தை உனக்கு தந்தது உண்மையானால் என் தேவன் அதை நிறைவேற்றியே தீருவார். கரங்களை தட்டி சொல்லுவோமா? உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் தேசத்தை குறித்து, உன் ஊழியத்தை குறித்து, உன் மந்தையை குறித்து உனக்கு தரிசனம் தந்திருந்தது உண்மையானால், வாக்குத்தத்தம் தந்தது உண்மையானால், இந்த புதிய ஆண்டில் தரிசனத்தின்படியே உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. வாக்கு செய்தவர் வாக்கு மாற மாட்டார். அவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்று கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு தந்தது உண்மையானால் அவர் நடத்துவார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 3:5. இந்த பேதுருவும் யோவானும் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு பிச்சைக்காரன் கேட்கிறான், இவங்க இடத்துல ஏதாகிலும் பணம் பொருள் தேவைன்னு சொல்லி அவங்க இடத்துல கேட்கிறான். கவனிங்க, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் சொல்லுங்களேன். முதலாவது இங்க இருக்கிற ஊழியர்களுக்குள்ளும், இங்க அமர்ந்திருக்கிற ஊழியர்களுக்குள்ளும் என்ன இருக்கு தெரியுமா? இயேசுவின் நாமம். உங்களுக்கு எனக்குள்ள இருக்கிற சக்தி என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் இயேசுவின் நாமம். ரெண்டாவது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோட 12 சீசர்கள் இருந்தாங்க. ஒருதன் யூதாஸ் காரியத். அறிவில் கூடுனது யாரு தெரியுமா? 12 சீசர்கள் அறிவில் கூடுனது யாரு தெரியுமா? யூதாஸ். அவன் தான் மாம்சத்துக்கு போய் எதுக்கு போயிட்டு இருந்தான்? பானத்தில் போய் பணத்தில் விழுந்து தானும் செத்து தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து எதிர்காலம் இல்லாமல் வம்சம் இல்லாமல் போயிட்டான். ஆனால் 11 பேர் படிக்காதவை. இந்த 11 பேர் படிக்காதவை கூட இருந்து இயேசுவை பார்த்து சீரியஸ் இல்லாமல் போய் இயேசு ஜெபிக்கும் போது இவன் தூங்கி கொண்டிருந்தான். உயிர்த்தெழுந்த பிறகு ஓடி போனான், சந்தேகப்பட்டான். ஆனால் 12க்கு பிறகு அப்போஸ்தலன் அழைக்கப்பட்ட ஒரு நபர் பவுல். இவன் யாரை கண்டான் தெரியுமா? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை கண்டவன். இன்னைக்கு நீங்கள் நானும் இயேசுவை காணல. நீங்க யாராவது இயேசுவை கண்டீங்களா? இல்ல. இயேசு இருந்த காலத்துல வாழ்ந்தீங்களா? இல்ல. இயேசு பரமேறும் இங்க கண்டீங்களா? இல்ல. இயேசுவோட கூட நடந்தீங்களா? இல்ல. இன்னைக்கு நீங்கள் நானும் ஜெபித்து உபவாசித்து காத்திருந்தால் காரியம் நிறைவேறும். உங்களுக்கு உணர முடியும் உங்களுடைய வல்லமையை. உங்களுடைய ஊழிய வரத்தின ஆவிக்குரிய வல்லமையினால காண முடியுது. உயிர்த்தெழுந்த வல்லமை பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள பகரப்பட்டிருக்கிறது. எது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்க மேல் அபிஷேகம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ பவர் இருந்த கர்த்தர் உனக்குள்ள வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? இயேசுவின் நாமம். இரண்டாவது உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமை. மூன்றாவது அற்புதங்களை செய்கிற வரம். நாலாவது நீ தொட்டா அது ஓடும், நீ கை தொட்ட வியாதிசம் குணமடைவான். பாவத்தை கண்டிக்கிற இடத்துல ஆளு குறையும், பாவத்தை கண்டிக்காத இடத்துல ஆளு பெருகும். அதை கரிச்சு மயங்காத, டிவியை பார்த்து மயங்காத, யூடியூபை பார்த்து மயங்காத, கவலையே படாத. 7 வகையான மியூசிக் உனக்கு வேண்டாம். உன்னிடத்துல இருக்குது ஐயா பவர், இயேசுவின் நாமம், உயிர்த்தெழுந்த வல்லமை, ஆவிக்குரிய வல்லமையினால கிரியை செய்கிற தேவ வல்லமையின் சக்தி உனக்குள்ள இருக்கிறது. காத்திருந்தால் பெற்றுக்கொள்ளுவாய். நீங்க யாரை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. 5ஆவதாக ஒரே வசனத்தை சொல்லி நாம் ஜெபத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். வாசிக்கலாம். நியாயத்திற்காய் காத்திருக்குதல். வாசிக்கலாம். ஒரு வேற பகுதியை வாசிப்போம். சங்கீதம் 119:43. உம்முடைய நியாயத்திற்காக நான் காத்திருக்கிறேன். இதற்கு ஒரு சாரியத்தை சொல்லி நாம் ஜெபிப்போம். ஒருவேளை ஊழியத்தின் சார்பாகவோ, நீங்கள் செய்து வருகிற உங்களுடைய பிள்ளைகளின் கையின் வியாசங்கள் சார்பாகவோ, உங்களுடைய குடும்ப பந்தங்களின் சார்பாகவோ உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் இழந்து போயிருந்தால், ஒருவேளை உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை சத்துரு பறித்திருந்தால், உங்களுக்கு வர வேண்டிய நன்மை, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், உங்களுக்கு வர வேண்டிய தடை செய்யப்பட்டிருந்தால், ஒருவேளை உங்க கையில இழந்திருந்தால், ஒருவேளை சத்துரு நஷ்டப்படுத்தி இருந்தால்,
இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நஷ்டப்பட்டதை, நீ இழந்து போனதை, நீ ஏமாற்றப்பட்டதை, உனக்கு விரோதமாய் வஞ்சித்ததை, இந்த பகல் கால வேளையில் முதல் ஊடுகள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ நியாயத்திற்காய் காத்திருந்தால் உனக்கு நியாயத்தை உண்டு பண்ண தருகிற என் பரத்திலிருந்து அவர் உனக்காய் நியாயம் செய்ய போகிறார். உனக்கு நியாயாதிபதி அவர் வரும்பொழுது உனக்கு நியாயத்தை செய்வார். நியாயத்திற்காய் காத்திருக்குதல். ஒரு விஷயத்தை நியாயத்திற்காய் காத்திருக்கும் சற்று தாமதமாகலாம், நெருக்கங்களாகலாம். வேதத்தில் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கிறார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 19:3. நியாயத்திற்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 19:3 சொல்லுகிறது, வாசிக்கலாம். இங்க ஒரு மனுஷன் தெரியுமா நியாயத்துக்காக போராடுற. உங்களுக்கே தெரியும், தேவ சமூகத்தில் எலியாவை குறித்து தெரியும். என்னை விட நல்ல செய்தி கொடுக்க வேண்டிய மூத்த போதல் இருக்கிறீங்க, அபிஷேகம் ஊழியர் இருக்கீங்க, சபை மேய்ப்பில் இருக்கிறீங்க. நான் அதனால வியாக்கியானிக்க வரல, நான் சொல்ல வேண்டிய ஒரு சத்தியத்தை மட்டும் சொல்லி ஜெபத்திற்காக ஆயத்தப்படுவோம். எலியா யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்று, அவன் ஜெபிக்கிறவன், தனிமையில் அதிக நேரம் ஜெபிக்கிறவன், பொது இடத்தில் சுருக்கமாக ஜெபிக்கிறவன். நம்ம வாழ்க்கை எப்படி நீங்க தான் முடிவு பண்ணணும். 2வது, அரை நிமிட ஜெபத்தில் அக்கினியை இறக்கினவன். இரு மனதுள்ள இஸ்ரவேலை ஒரு மனதாய் மாற்றினவன். இஸ்ரவேல் தேசத்திலே யெகோவாவே தெய்வம் என்று அறிய செய்தவன். 7 நிமிட ஜெபத்தில் பெருமழையை சென்றவன். பஞ்சத்திலே மழை அடைத்து வைத்தவன். 7 நிமிட ஜெபத்தில் பெருமழையை பூமியிலே வரைக்க செய்தவன். தேவ சமூகத்தில் ஆகாவுக்கு மேல எதிர்த்து பேசினவன், ராஜாவை எதிர்த்து பேசினவன். இப்பேற்பட்ட வல்லமையும் அபிஷேகம் பெற்றவன் யாரு? எலியா. இப்பேற்பட்ட மனுஷன் எல்லாம் முடிச்ச பிறகு இவனுக்கு ஒரு வேதத்தில் ஒரு வசனத்தை சொல்லி ஜெபித்து முடிக்கிறேன். இந்த எலியா இப்பேற்பட்ட அபிஷேகம் உடையவன், இப்பேற்பட்ட வல்லமை படைத்தவன், இவன் தேவ மனுஷன். ஆனால் ஒரு யெசபேலுடைய வார்த்தைக்கு சோர்ந்து போனவன். இப்ப எங்க போறான் தெரியுமா? பெயர்சபாவுக்கு போறான். தேவ ஊழியர்கள் படித்த வேத பண்டிதர்களுக்கு தெரியும், பெயர்சபா எங்க இருக்கு? இஸ்ரவேலுடைய தெற்கு பகுதியில் இருக்கு. இது எங்க இருக்கு? அது இறுதி பகுதி. அப்ப இறுதி பகுதி என்னது? அதுக்கு தொடர்ந்து என்ன இருக்கு? எகிப்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பெயர்சபானா சோர்ந்து போனவன். இன்னும் பெயர்சபா என்ன அர்த்தம்? திரும்பி போனவன். அப்படின்னா நம்ம பாஷையில பின்மாற்றக்காரன். இன்னும் என்ன? நீதிக்காய் வந்தவனுக்கு நியாயம் கிடைக்காதனால எங்க போயிட்டான்? சோர்ந்து போயிட்டான். இவ்வளவு ஆண்டவர் சந்திக்கலையே, என்ன பேசுற உயிரோட இருக்கிறான், என்ன பேசிட்டே இருக்கிறான், என்ன ஊழியத்தை செய்ய விடல, என்ன ஆராதனை நடத்த விடல, என் குடும்பத்தை வாழ விடல, என் பிள்ளைகளை காண விடல, இப்படி உயிரோட தானே இருக்கிறான். நியாயத்துக்காக எதிர்பார்த்து இவன் சோர்ந்து போய் பெயர்சபா அப்படின்னா வந்த இடத்துல நின்னுட்டு எங்க போயிட்டான்? பின்மாறி போயிட்டான், சோர்ந்து போயிட்டான். அப்ப பெயர்சபா இஸ்ரவேலுடைய தெற்கு பகுதி. தெற்கு பகுதியுடைய கடைசி எங்க இருக்கு? எகிப்து. எகிப்துன்னா என்ன அர்த்தம்? அடிமைத்தனம். இவன் திரும்ப எங்க போகிறான்? அடிமைத்தனத்துக்கு போகிறார். தேவ பிள்ளைகளே, மனுஷருக்கு அடிமை ஆகாதிருங்கள். நியாயத்தை கர்த்தர் ஒரு நாள் கொண்டு வருவார். உங்களுக்காய் நியாயம் செய்ய போகிறார். உன்னை கர்த்தருக்கு நியாயத்திற்காய் காத்திருந்தார். இந்த பகல் கால கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், அவர் நியாயம் விசாரிக்கிறவராய், அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய், அவர் நியாயம் தீர்க்கும்படி அவர் இன்றைக்கு கடந்து வருகிறார். அவர் உங்கள் சபையில, உங்கள் வாழ்க்கையில, உங்க ஊழியத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் நியாயம் செய்வார். நியாயத்திற்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எழும்புற ஆயுதம் வாய்க்காது. ஒரு வழியாய் கடந்து விடுவார்கள், 7 வழியாய் கடந்து போவார்கள். நீ மறந்து போகாதே. அந்நியனை கண்டு உனக்கு எழும்புறவளை கண்டு நீ பயப்படாதே, நீ சோர்ந்து போகாதே, நீ பேசாவது திரும்பாதே, நீ சோர்ந்து போகாதே, நீ பின்மாறாதே, நீ அடிமைத்தனத்தில் போகாதே, எகிப்துக்கு போகாதே. நீ நியாயத்திற்காய் நில்லு. கர்த்தர் உனக்கு துணை நிற்பார், உன் கரத்தை பலப்படுத்துவார். எதிரிகள் உனக்காக யுத்தம் செய்ய கடந்து வருவார்கள், ஆனாலோ உன்னை அவர் மேற்கொள்ள மாட்டார்கள். கரங்களை தட்டி சொல்லுவோமா? உன்னை அவர்கள், உன் ஊழியத்தை அவர்கள், உன் குடும்பத்தை அவர்கள், உன் சபையை அவர்கள், உன் பட்டணத்தை அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள், மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னுடைய நியாயத்தை விசாரிக்கிறவர் பரத்தில் இருக்கிறார். உலகம் கண்டுகிடாமல் இருக்கலாம், நிந்தை அவமானம் அனுபவிக்கிறவராய் இருக்கலாம். உன் உள்ளத்தை பேசுவதற்கு என் யாக்கோவுக்காக லாபானத்தில் நீ நன்மை அன்றி
தீமை செய்யாதிருப்பாய் என்று சொல்லி லாபானுக்கு சொன்ன ஆண்டவர் இந்த பகல் கால வேளையில இந்த முதல்ல ஊழியர் கூடுகிற ஊழியர் கால நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்காக நியாயம் செய்கிறவர். நீ தேவனை பின்பற்றுகிறது உண்மையானால், அவருக்கு காத்திருக்கிறது உண்மையானால், நீ இழந்ததை, நீ இழந்து போனதை, நீ மீட்டு போனதை, நீ நஷ்டப்பட்டதை, உன்னால் முடியாததை, எந்த ஜனத்தை உங்களுக்கு எதிராய் வந்ததை, யார் உதவியும் பெற முடியாமல் தத்தளித்ததை என் ஆண்டவர் நியாயத்திலே கொண்டு வருவார். நீ இழந்ததை புதிய ஆண்டிலே திருப்பி தருவார். எல்லோரும் எழும்புமா, தேவ சமூகத்திலே தாழ்த்துவோமா, ஒப்பு கொடுப்போம். இந்த நாளில் நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி நம்மோடு கூட இந்த வருஷம் ஒரு மாற்றத்தின் வருஷம். கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருவார். அந்த மாற்றத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் ஊழியக்காரர் மூலமாய் பேசினார். நாம் காத்திருக்க வேண்டும். இவற்றுக்கெல்லாம் காத்திருக்க வேண்டும் என்று ஆவியானவர் நம்மோடு பேசினார். நாம் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மையை இந்த ஆண்டில் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். அப்படியே கர்த்தர் நிறைவேற்றுகிற கிருபைக்காக, அந்த கிருபையை கர்த்தர் தருகிறதற்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் 100 மேனி பலனை இந்த ஆண்டில் எங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், சபையிலும், விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும், ஊழியத்திலும் காண கர்த்தர் கிருபை செய்தருள்வீராக. படுதாசனை நீர் எடுத்து பயன்படுத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் பயன்படுத்தும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். தொடர்ந்து நடைபெறுகிற அலுவல் பகுதியை ஆசீர்வாதமாக்கி தாரும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.